இணைந்திருக்கிறோம் நேர்களே, வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு தலைப்பு பகுதி என்ன விடயங்களோடு போக போகிறோம் என்றால், இன்றைக்கு இந்த நேற்றைய தினம் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி இந்த உலக இருதய தினமாக இருக்கிறது. எங்களுடைய இதயத்தை பாதுகாக்க வேண்டிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும் என்ற ரீதியிலே உலக இருதய தினமாக இருக்கு. அப்ப இந்த இருதயத்தை நாங்கள் ஏன் பாதுகாக்க வேண்டும் என்றால், இதயம் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே முக்கிய காரணியாக இருக்குது. குறிப்பாக இன்றைய கூட நாங்கள் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இருதய சத்திர சிகிச்சை நிபுணர் ஒருவர் நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டிருந்தார். குறிப்பாக இந்த இருதய நோய்களில் இறக்கக்கூடியவர்கள் 80% அவர்களை பாதுகாக்கக்கூடிய முறை உரிய சிகிச்சையினால் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல 80% இருதய சிகிச்சைகளை இருதய நோய்களை நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே அது தொடர்பான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் போய் சேர வேண்டியதாக இருக்கிறது. எனவே அந்த தொடர்பான விடயங்களை சிறு வயதிலிருந்தே நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். சிறார்களிலிருந்து அந்த விடயங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக எங்களுடைய உணவு முறை, உடல் ஆரோக்கியம், இந்த உடற்பயிற்சி, இந்த இரண்டிலுமே நாங்கள் மிக முக்கியமாக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். சிறு பிராயத்திலிருந்து குறைந்தது அரை மணி நேரமாவது ஒரு நாளைக்கு உடற்பயிற்சிகளை பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்திக் கொண்டு வாருங்கள். அவர்கள் அதை பழக்கப்படுத்தி விட்டால் வளர வளர அவற்றிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அதனுடைய ஆரம்ப கட்டமாக நாங்கள் பாடசாலைகளில் காலை ஒரு 10 நிமிடங்களுக்கு உடற்பயிற்சிகளில் ஈடுபடக்கூடியதாக இருக்கிறது. அதே போல வளர்ந்தவர்களும் தங்களுடைய இருதய ஆரோக்கியத்தை பேணுவதற்காக உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. வளர வளர எங்கள் உடலிலே கொழுப்பு படிவீதம் அதிகரித்துக் கொண்டு செல்லும். எனவே அவற்றை குறைப்பதற்காக உடற்பயிற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளும். இன்னொன்று உணவு கட்டுப்பாடு முறையாக இருக்கிறது. இன்றைக்கு அண்மையிலே நடைபெற்றுக் கொள்ளக்கூடிய திடீர் மரணங்கள், பிரபலங்களுடைய திடீர் மரணங்கள் எல்லாம் எதை கூறுகிறது என்றால், சிறந்த உணவு பழக்க முறை, மற்றது இந்த போதைப் பொருட்களிலிருந்து எங்களை நாங்கள் விலக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப நேற்று அந்த வைத்திய நிபுணர் கூறியிருக்கக்கூடிய விடயங்களும், முதலாவதாக எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை சிறப்பான முறையிலே நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வயதுக்கு, எங்களுடைய உடல் எடைக்கு ஏற்றது போன்ற உணவுகளை நாங்கள் தெரிவு செய்து உண்ண வேண்டிய தேவை இருக்கு. இன்னொரு பக்கம் எங்களுக்கு இந்த உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 45 நிமிடங்களாவது உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அது 1 மணி நேரம் வரை நீடித்து செல்லக்கூடிய வசதிகள் இருந்தால் அவற்றை மேற்கொள்ளலாம். அடுத்தது முடிந்தளவு எங்களை இந்த போதைப் பொருளில் விலக்கி வைப்பது என்பதை தாண்டி முற்றாக இந்த போதைப் பொருள் பாவனை, குறிப்பாக இந்த புகைப்பிடித்தல், மதுபாவனை, ஏனைய போதை பாவனைகளிலிருந்து எங்களை விலக்கி வைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதிலும் குறிப்பாக புகைப்பிடித்தலை நாங்கள் முற்றாக நிறுத்திக் கொள்வது எங்களுடைய இருதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறையாக இருக்கும் என்பதை அவர் கூறியிருக்கிறார். அதை தாண்டி அடிக்கடி எங்களுடைய உடலை நாங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வோம். இந்த வெளிநாடுகளில் எல்லாம் 3 அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை முழு உடலையும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வோம். அப்போ நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அவற்றை எளிய சிகிச்சையினால் குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய முறை இருக்குது. எங்களுடைய பிரதேசங்களில், எங்களுடைய நாட்டில் அந்த முறை இன்னும் வராமல் இருக்குது. இப்பொழுது புதிய அரசாங்கம் அவற்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அரசு உத்தியோகத்தர் மத்தியிலே இந்த முழு உடல் பூரண பரிசோதனை மேற்கொள்வதற்கான திட்டங்களை மேற்கொண்டு. அதே போல பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும் அவை செல்ல இருக்கிறது. தொடர்ச்சியாக அவை பல்கலைக்கழக மாணவர்கள் என்று நீண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த 4 விடயங்களிலும் மக்கள் மிக தீவிரமாக கவனம் செலுத்தினால் இந்த இருதய நோய்களிலிருந்து ஒன்று அவற்றை வராமல் தடுக்கலாம், அல்லது வந்தாலும் அவற்றை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். அதே போல 80% மரணங்கள் அவை நாங்கள் கவனம் செலுத்தாமல் விடுவதால் இருக்குது. எனவே மரணங்களை இருதய நோய் சார்ந்த மரணங்களை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. எனவே இது தொடர்பான விடயங்களில் கவனம் இருங்கள். குறிப்பாக இந்த உணவு முறைகளில் நாங்கள் பெரிதாக உணவு கட்டுப்பாடோடு வாழ்ந்த இனம் என்று நாங்கள் இல்லை. ஏனென்றால் நாங்கள் உள்ளெடுத்துக்கக்கூடிய உணவே ஒரு மருத்துவம் சார்ந்த உணவுகளாக இருக்கு. நாங்கள் அடிக்கடி கூறக்கூடிய விடயம்தான், உணவே மருந்தென்று இருந்த நாங்கள் இன்றைக்கு மருந்தை உணவாக கொண்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளிலுமே மருத்துவ பொருட்களை, உடலுடைய எல்லா பாகங்களையும் சீரமைத்து சீராக இயக்கக்கூடிய மருத்துவ பொருட்களை வைத்திருந்தோம். குறிப்பாக மஞ்சளாக இருக்கட்டும், மிளகாக இருக்கட்டும், வெந்தயமாக இருக்கட்டும், பெருஞ்சீரகம், சிறுசீரகம் என்று எல்லா விடயங்களையுமே நாங்கள் பயன்படுத்தினவர்களாக இருக்கும். அதே போல காய்கறிகள், கறிவேப்பிலைகள் என்று பல்வேறு விடயங்களை பயன்படுத்தியவர்களாக இருக்கும். அப்படி இருந்த நாங்கள் இன்றைக்கு இந்த நவநாகரீக துரித உணவுகள் பக்கம் சென்றது ஒரு பக்கம். அடுத்தது எங்களுடைய வாழ்க்கை முறை கோலங்கள் மாற்றி அமைந்ததெல்லாம் உணவு கட்டுப்பாடு தமிழர்களுக்கும் அவசியமான ஒன்றாக வருகிறது. பழைய காலங்கள் எல்லாம் எவ்வளவுக்கு நாங்கள் சாப்பிட்டாலும், இன்றைக்கு நாங்கள் புட்டை சாப்பிட வேணும். அந்த காலத்தில் புட்டுத்தான் எங்களுடைய தேசிய உணவு. புட்டை போட்டு கங்குரீட்டை போட்டு உள்ள நிரப்பிட்டு அவர்கள் வயல் வேலைக்கு சென்று அந்த வயலில் ஏற்படுற களைப்பு, அங்கே இருக்கக்கூடிய வேர்வை, செய்யக்கூடிய உடல் உழைப்பினால் அந்த புட்டு மெதுவாக ஏனைய உணவுகளை விட மெதுவாக செரிமானம் அடைந்து அது புட்டு சமைச்சு முடிஞ்சது அவர்கள் மத்தியான உணவுக்கு சாப்பிட வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இன்றைக்கு நாங்கள் புட்டை சாப்பிட்டு விழுந்து படுத்த எங்களுக்கு இருதய நோய்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. ஆனால் அன்றைக்கு அவர்கள் புட்டை சாப்பிட்டுட்டு ஏர் பூட்டி வயலை உழுதார்கள், கிணறு வெட்டினார்கள், வாய்க்கால் வெட்டினார்கள், வேலிகளை நட்டார்கள், மரங்களிலே ஏறி வேலைகள் செய்தார்கள், காய்கறி தோட்டங்கள், வயல்கள் என்று உழைத்தார்கள். அப்படி பல்வேறு மாட்டு வண்டிகளில் சென்றார்கள் என்று பல்வேறு விடயங்கள் இருந்தது. அதற்கு பிறகு சைக்கிள் முறையில் நாங்கள் பயணிக்க தொடங்கும் போது அந்த விடயங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. நாங்கள் காலமேற பைக்கிலையோ கார்லையோ இருந்தோம்னா அது ஒன்றிய ஆஃபீஸில் இருக்கும். ஆஃபீஸில் இருக்கிறோம், அந்த சுத்திர கதிரையில் இருக்கிறோம், ஏசிக்கு இருக்கிறோம், சாப்பிட்ட உணவு அப்படியே இருக்கும், அது அப்படியே உடலிலே படிந்து கொள்ளும். அப்படியே இருந்து விட்டு அப்புறம் மத்தியானம் போய் சாப்பிட்றது, திருப்பி அந்த ஏசிக்கு இருக்கிற, திருப்பி கார் எடுத்துன்னு வீட்டை வர்றது, எல்லாமே இருக்கண்டு மெத்தேற படுக்கிறது, இரவு சாப்பிட்றோம், அப்படி போய் படுக்கிறோம். அப்போ அந்த காலங்கள் எல்லாம் அப்படி அல்ல. பல்வேறுபட்ட விடயங்கள் இரவு சாப்பிட்டுட்டு அம்மா சட்டிவான கழுவுறது, அது ஒரு உடற்பயிற்சியாக அமையும். அப்பா வீட்டின் ஏனைய வேலைகளை செய்து முடிச்சுட்டு படுப்பார், அது ஒரு உடற்பயிற்சி. அப்படி பல்வேறு விடயங்கள் இன்றைக்கு எங்கள் மத்தியில் அது இல்லாமல் போனதால்
தமிழர்களும் இந்த உணவு கட்டுப்பாடு முறை என்ற ஒன்று தேவை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய காலமாக இது இருக்கு. அப்ப நாங்கள் என்னது உணவு கட்டுப்பாடு வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு உணவு கட்டுப்பாட்டுக்கு மாறியிருக்கிறார். எனவே உங்களுடைய உடலுக்கு எது தேவை, அதிக அளவு கொழுப்புகளை குறைத்துக் கொள்வது, அதிக அளவு உப்பு உணவுகளை தவிர்த்துக் கொள்வது, அதே போல அதிக அளவு சீனி பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டிய தேவைகள் எல்லாம் இருக்குது. இவையெல்லாம் தவிர்த்துக் கொள்ளாமல் விட்டோம் என்றால் அல்லது கட்டுப்படுத்தாமல் விட்டோம் என்றால் அவையெல்லாம் உண்ண முடியாத அளவிற்கு நாங்கள் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எனவே இந்த விடயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த விழிப்புணர்வுகளை எங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே இப்பொழுதே வளர்த்துக் கொள்ள வேண்டிய தேவையும் எங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது. எனவே நடைப்பயிற்சி சிறந்த உடற்பயிற்சியாக இருக்கும். அதே போல இந்த தற்காப்பு கலைகளிலும் சிறந்த உடற்பயிற்சி இருக்குது. அதே போல நீச்சல் பயிற்சி எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா அவயங்களையும் இயக்க வைக்கும். உடலுக்கு ஒரு மிகச்சிறந்த உடற்பயிற்சியாக நீச்சல் பயிற்சி இருக்கும். அதை தாண்டி நீச்சல் பயிற்சி உயிர் காக்கக்கூடிய பயிற்சியாகவும் இருக்கும். குறிப்பாக எங்களுடைய வடக்கு கிழக்கு மாணவர்களுக்கு இன்றைக்கு தேவையாக இருக்கிறது நீரியல் விபத்துகளில் இருந்து பாதுகாக்கவும், இந்த நோய்களில் இருந்து எங்களை பாதுகாக்கவும் இந்த பயிற்சிகள் எல்லாம் தேவை. எனவே அது தொடர்பான விடயங்களில் உங்களுடைய மக்கள் விழிப்புணர்வார்கள். குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நடைமுறைகளை சொல்லிக் கொடுங்க. அவர்கள் பழைய கால வாழ்க்கை முறை தான் இன்றைக்கும் இருக்கிறது என்ற ஒரு நினைப்பிலே வாழலாம். அப்ப இந்த விடயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்பதை நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக குறிப்பாக இந்த இள வயதில் ஏற்படக்கூடிய இந்த இருதய நோய் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது அதனால் சம்பவிக்கக்கூடிய திடீர் மரணங்கள் அப்படி என்பது அதிகரித்திருக்கிறதுக்கான ஒரு காரணமாக இந்த ஸ்ட்ரெஸ் அப்படி என்று சொல்கிறார்கள். இந்த இள வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக வேலை சார்ந்த ப்ரெஷராக இருக்கட்டும் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த ப்ரெஷர், அது ஏற்படுத்தக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்பது இந்த இருதயம் சார்ந்த நோய் அப்படி என்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு போகுது. சில வேளைகளில் திடீர் மரணம் வரை இது அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்று இருதய நோய் சார்ந்த நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த இள வயதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படி என்றக்குள்ள ஒன்று அது உடல் சார்ந்து இருக்கும். அது உடல் ஆரோக்கியம் சார்ந்து அவர்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த டயட் ஹெல்த் சார்ந்ததாக இருக்கும். அதையும் தாண்டி இளவயதில் அவர்கள் உண்ணக்கூடிய உணவு முறைமை அப்படி என்று குறிப்பாக இன்றைய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை தாண்டி ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயம் என்று பார்க்கக்குள்ள எங்களுடைய உணவு பழக்கங்கள்ல மாற்றம் என்பது ஒரு துரித மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் ஈஸியா இப்ப அடாப்ட் ஆகிக்கொள்றோம் இந்த துரித உணவுகளுக்கு. அதிலும் குறிப்பாக பல வெளிநாடுகளில் இருந்து எங்களுடைய தேசங்களில் குதித்திருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவகங்களினுடைய செல்வாக்கு ஆதிக்கம் என்பது இதுல நாங்கள் நிவர்த்தி செய்ய முடியாத ஒன்றாக இருக்கிறது. அப்படியான உணவு உண்பது தவறில்லை, ஆனால் அதை நாங்கள் ஃப்ரீக்வெண்டா அது ஒரு தொடர்ச்சியா நாங்கள் எடுத்துக்கொள்ளக்குள்ள அதுவுமே எங்களுடைய உடல்நிலை சார்ந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதையும் தாண்டி இப்ப இருக்கக்கூடிய இளம் வயதினருக்கு இந்த சோசியலைஸ்ட் ஆகிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. குறிப்பாக எங்களுக்கு யாருமே தேவையில்லை, நாங்கள் எங்களுடைய வேலை உழைக்கக்கூடிய சம்பாத்தியம் இதுவே போதும், எங்களுக்கு யாருமே தேவையில்லை அப்படி என்பது. அதிலும் குறிப்பாக இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், ஏதோ ஒரு வீட்டு நிகழ்வுக்கோ அல்லது சொந்தக்காரர்களுடைய நிகழ்வுக்கோ ஏதோ அவர்களுடைய வீட்டில் இடம் பெற்றாலும் போங்க போங்க சொந்தக்கார வீட்டை போங்கோ, என்ன இருந்தாலும் சொந்தக்காரரை நாங்கள் கைவிடக்கூடாது, எங்களுக்கு ஆறுதல் அவைதான் அப்படி என்று இந்த தொடர்ச்சியா சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். யாரிடமாவது ஏதாவது ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், அப்படியே ரூமுக்குள்ள போனை பார்த்து கொண்டு இருக்காதேங்க அப்படி என்று அடிக்கடி இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வயதானவர்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பேரப்பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். இப்ப தனிமை அப்படி என்பது உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடமோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களிடமோ நாங்கள் அதை மனம் விட்டு பேசுகின்ற பொழுது உடல் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் என்பது ரிலீஃப் ஆகும், உங்களுடைய மைண்டும் கொஞ்சம் ஹார்ம் ஆகக்கூடியதாக இருக்கும். அப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஹார்ட்டுக்கும் என்ன பிரச்சனை அப்படி என்று கேட்டால் அதுக்கும் இதுக்கும் தான் டிரெக்ட் கனெக்ஷனே இருக்குது. நாங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகி அது ஒரு ப்ரெஷர் ஆகி எங்களுடைய இருதயம் சார்ந்த நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த இளம் வயதில் ஏற்படக்கூடிய ஹார்ட் அட்டாக், அதுலேயும் குறிப்பாக இன்னும் ஒன்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற அவா கூட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகத்தான் இருக்கிறது. இப்போ பொறுமை அப்படி என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்திடம் குறைந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஈவன் நாங்களும் கூட தான் இப்போ முந்தியெல்லாம் ஒரு 3 மணித்தியாலம் படம் அப்படி என்று சொன்னால் அதை பொறுமையாக இருந்து பார்ப்பார்கள். ஆனால் எங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு 30 நிமிடத்தில் ஏதாவது ஒரு காணொலியை பார்த்து விட வேண்டும். அது குறிப்பாக ஒரு திரைப்படம் என்று சொன்னால் அதை எப்படி சுருக்கமாக பார்க்க முடியும், அதனுடைய வேகத்தை கூட்டியாவது அந்த படத்தை குறிப்பிட்ட நேரத்திற்குள் பார்த்து முடித்திட வேண்டும். ஒரு விளம்பரம் என்று சொன்னால் அது கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு தான் இருக்க வேண்டும் அப்படி என்று இந்த பொறுமை அப்படி என்பது இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்கிட்ட இல்லை. அப்ப அது வாழ்க்கையில முன்னேறதுலையும் அந்த பொறுமையை இழக்கிறார்கள். ஒரு புதிதாக ஒரு வணிகம் ஒன்றை ஆரம்பிக்கிறார்கள், புதிய ஒரு முயற்சியை ஆரம்பிக்கிறார்கள் என்று அதெல்லாம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சக்சஸ்ஃபுல் ஆகி அதுல இருந்து நல்ல ஒரு லாபம் வாழ்க்கையில முன்னேறிடணும் அப்படின்னு இந்த ஒரு படம் இருக்கிறது. ஒரு பாட்டிலேயே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதை முடிச்சு சக்சஸ்ஃபுல் ஆகி பெரிய முதலாளி ஆகிற மாதிரி ஒரு பாட்டிலேயே அது ஃபுல்லா முடிஞ்சிடும். அது மாதிரி எங்களோட வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார்கள். இதுவுமே ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுது. சகபாடிகள் கூட இருக்கிறவர்கள் எல்லாம் வாழ்க்கையில முன்னேறி கொண்டு போகிறார்கள்,
தாங்கள் வந்து இப்படியே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மன உணர்வுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணி அதுவுமே இதயம் சார்ந்த நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நாங்கள் சக நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ, உறவினர்கள் என்பது தாண்டி நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களிடமோ அல்லது வீட்டில் யாராவது இருப்பார்கள் அவர்களிடம் பகிர்ந்து கொண்டு அதை நாங்கள் இல்லாமல் செய்தோடும். அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை அப்படி என்று ரிலீஃபாக இருக்க பழகிக்கொள்ளணும். அதையும் தாண்டி ஹரியரன் சொன்ன மாதிரி இந்த எக்ஸசைஸ், யோகா அதுகளையும் நாங்கள் செய்து எங்களுடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணி கொள்ளலாம். அதை தாண்டி உணவு பழக்க வழக்கம் அப்படி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சொல்லுங்கள் ஹரியரன். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் வரைக்கும் தான் இப்போ காத்தியானி சொன்னது போல இந்த மன உளைச்சல், குறிப்பாக இந்த இதயத்தை நாங்கள் ஏன் பாதுகாக்கணும், ஒரு குட்டி இதயம் எங்கள்கிட்ட இருக்கு. அப்போ அதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் போடுவோம். அந்த குட்டி இதயத்தால் அதை தாங்க எல்லாமே இருக்கு. இப்போ இந்த தலைப்பு பகுதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னும் ஹரிஹரன் இருதய நோய் அப்படின்றது, இருதயம் சார்ந்த பிரச்சனை அப்படின்றதுக்குள்ள முதலாவது காதல் அப்படி என்று சொன்னார். காதல் தான் அடிக்கடி இதயத்தை நொறுக்குகிறதா? சொல்லுங்கள் ஹரிஹரன் கூட அனுபவம். எனக்கு இல்லை, பொதுவாக வந்து அது ஒரு பிரச்சனை. இப்போ மன உளைச்சல் என்பது பலருக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு ஏன் இந்த மன உளைச்சல் வந்து குறிப்பாக இந்த காதல் விடயங்களாகவும் இருக்கு, நினைவு விடயங்கள். அப்போ இந்த காதல் தோல்வி எல்லாம் வந்து இந்த குட்டி இதயத்தை நொறுக்கக்கூடிய விடயங்களா இருக்கு. அப்போ இந்த மன உளைச்சல் வரைக்கும் எங்களுடைய பிளட் ப்ரெஷர் கூடும், இதயம் பாதிக்கப்படும். அப்போ அதுதான் இந்த இருதய நோய் நிபுணர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் மன உளைச்சலை குறைச்சிக்கொள்ளுங்க, இதையுமே பெருசாக எடுத்துக்கொள்ளுங்க, சாதாரண விடயமாக எடுத்துக்கொள்ளுங்க, பார்த்துக்கொள்ளலாம் என்ற விடயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த மன உளைச்சலில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து எங்களுடைய இருதயத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கும். குறிப்பாக இந்த விடயங்கள் எல்லாம் எங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்களை பார்த்து ஆகன்று வாயை பிளக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். காத்தியாயன் சொன்னது போல அடுத்தவன் முன்னுறான், பக்கத்து வீட்டுக்காரன் மாடி கட்டுறான், கூட படித்தவன் வெளிநாடு போயிட்டான், அவன் கல்யாணம் கட்டிட்டான், அவனுக்கு பிள்ளவர் வந்துட்டு நாங்கள் இப்படி இருக்கணும்னு அடுத்தவனை பார்த்து வாயை பிளக்காமல் இருப்பதை கொண்டு நாங்கள் சந்தோஷப்பட தொடங்கினாலும் இந்த ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் எல்லாம் இல்லாமல் போகக்கூடியது. அப்போ இந்த வார்த்தைகளை எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்த கேம்பஸ் போய் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தாண்டும் பிறகு இந்த ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் என்ற வார்த்தையை என்னென்னு, அது இங்கிலீஷ் தெரியாத வேறு விஷயம், இதுகள் என்னென்னு தெரியாமல் இருந்தாங்க. இப்போதான் முதல் ஸ்ட்ரெஸ் என்றாங்க. கொஞ்சம் கவலையா இருக்கு, போய் அம்மாட்ட சொல்லி அம்மாட்ட ரெண்டு பேச்சை வாங்கி அம்மாட்ட கையை டீயை குடிச்சு அதில் படுத்து எழுப்பினா அலுவலம் முடிஞ்சு. ஆனால் இன்றைக்கு தான் இதுக்கு குழுசா வந்திருக்கு, அதுக்கு அதை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கு, யூடியூப்ல வீடியோ பல்வேறு பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு இதயத்தை இதயமாக இருக்க விட்டாலே அது ஒரு நல்ல விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக வந்து இந்த பலரும் வந்து இந்த கெட்ட வழக்கங்கள் இல்லாத பலரும் வந்து சிறு வயதில் இறந்து போகக்கூடிய சம்பவங்களையும் பார்க்க, அதுக்கெல்லாம் இந்த மன உளைச்சல் கூட ஒரு காரணமாக இருக்கும். அப்போ கதையானி சொன்னது போல எல்லார்ட்டையும் கொண்டு போய் ஏதாவது பகிர்ந்து கொள்வதற்கு ஒருவரையாவது நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாகவும் இருக்குது. பயந்து கொள்ளாமல் எங்களுக்குள்ளேயே போட்டு, குறிப்பாக இந்த ஆண்களுக்கு தான் இந்த பிரச்சனை கூட தான் இருக்கிறது. பெண்கள் அழுதாவது, கோவப்பட்டு, சண்டை போட்டு, கத்தி யார்ட்டையாவது கூறியாவது பெண்கள் தங்களுடைய மனவர்த்தங்களை தீர்த்து கொள்வாங்க. ஆனால் இந்த சமுதாயம் ஆண்கள் அழக்கூடாது, ஆம்பளை பிள்ளை அழக்கூடாது, அழுதாங்கிற வலிமை இல்லாமல் போயிடுமென்று எங்களை சொல்லி எங்களுக்குள்ள ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் தைரியமான ஆக்கள், நாங்கள் கொஞ்சம் இறுக்கமான ஆக்கள், நாங்கள் கெத்த விடக்கூடாது, வெளியில் அழக்கூடாது, எங்களை இறுக்கமாகவே வச்சுக்கொள்ளணும் என்று எங்களுக்குள்ள ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு, அதுவும் குறிப்பாக எங்களுடைய அப்பா அம்மாருக்கு அந்த பிம்பத்தை கொடுத்தும் அப்பா அம்மாரும் வந்து தங்கள் ஒரு இறுக்கமானவர்களாக, தாங்கள் அழுதால் குடும்பம் குலைந்து விடும், எனவே அழக்கூட அப்பா அம்மார்கள் தங்களுடைய கஷ்டத்தை வைத்துக்கொள்ள, அப்பாவே அழாமல் இருக்கீங்க, நான் ஆம்பளை பிள்ளை அழுகிறதா, அழுதா என்ன நோண்டி ஆக்குவாங்க, அழுதா காதலி மதிக்க மாட்டா, பக்கத்தில் இருக்கிறவங்க மதிக்க மாட்டா, படியல் மதிக்க மாட்டாங்க, பொம்பளை பிள்ளைகள் மதிக்காதல் என்று பாடசாலை காலங்களில் இருந்து எல்லாத்தையும் அடக்கி உள்ளுக்குள்ளேயே வைத்து இன்றைக்கு பல ஆண்களுடைய இந்த ஹார்ட் அட்டாக் வந்து இறப்பதற்கான காரணமும் இதுவாகத்தான் பார்க்க. எனவே ஆண்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் அழ தெரியும். அழுங்க, யாராவது ஒரு மடியில் விழுந்து கதறி அழுது உங்களுக்கு கண்ணீரை வடி ஏற்றிக் கொள்ளுங்கள் நாங்கள் கூறும். எனவே இருதய நோய்கள் தொடர்பாக மிக விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களை வந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்களை ஹரிஹரன் மற்றும் கார்த்தியாயினி. நன்றி.